சாப்பிடுற உணவு தியானத்தை எப்படி ஆழமாக்குகிறது அப்படின்றத பத்திதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நீங்க எப்போதாவது தியானத்துல உட்காரும் போது கண்களை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க முயற்சி பண்ணும் போது மனசு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி அல்லது ஏதோ ஒரு புகை மூட்டை மாதிரி பரமாத்மாவோட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு காரணம் உங்க மெடிடேஷன் டெக்னிக் ஏதோ ஒண்ணு அதுல ஒரு குறைபாடு இருக்கு. ஒரு டெக்னிக் இல்லாம ஒரு மெடிடேஷன் பண்றோம். ஒருவேளை அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற அந்த உணவோட வைப்ரேஷனா கூட இருக்கலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ராஜயோகத்துல உணவு சாப்பாடு அப்படின்னா ஜஸ்ட் உடம்புக்கு கொடுக்கிற ஒரு ஃபியூல் மாதிரி கிடையாது. அது ஒரு சக்தி, எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன். நம்ம சாப்பிடுற உணவு நம்ம தாட்டையும் ஃபீலிங்கையும் அதனால் மெடிடேஷன்ல ஒரு டெப்த்தையும் கூட பாதிக்கும். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் பேசணும். உணவு வெறும் கேலரிஸ் மட்டும் கிடையாது. பொதுவா நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா அது உண்மை கிடையாது. உணவு நம்ம மைண்டுக்கும் ஃபுட்டுதான். ஒவ்வொரு உணவுலையும் ஒரு சட்டில் எனர்ஜி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல சமைச்சவரோட எண்ணங்கள், அந்த சமையல் உண்டாக்கினாங்க இல்லையா, அவங்களோட எண்ணங்கள், அந்த நேரத்துல அந்த சமைத்தருக்கு அவருக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நம்ம சாப்பிடுற அந்த ஸ்டேஜ், நம்ம எந்த மைண்ட்ல சாப்பிடுறோம், இது எல்லாமே அதுல இந்த சாப்பாடுல பதிவாகும். அதனாலதான் சில ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு ரொம்ப லைட்டா பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும். சில ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். சில நேரம் ரொம்ப இரிட்டேட் கூட ஆகும். இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவும் நாங்க சொல்ற ஒரு கற்பன இமேஜினேஷன் எல்லாம் கிடையாது. இது நிஜம். நம்ம சாப்பிடுற உணவு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ஒரு பாதிப்புகளை நமக்கு கண்டிப்பா கொடுக்குது. அது பாத்தீங்கன்னா சாத்விக உணவு அந்த முறையை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல அவ்வளோ பவர் இருக்கு. சாத்விக உணவு அப்படின்னா ஒரு பியூர் வைப்ரேஷன் கொண்ட ஒரு உணவு. அந்த உணவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். அது சமைக்கிறவங்க ரொம்ப அன்போட ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையில அதை உருவாக்கணும். இதுல முக்கியமானது நம்ம அந்த சாப்பாடை உண்டாக்குறோம், அதுல போடுற இன்கிரீடியன்ஸ் அது மட்டும் கிடையாது. அதை குக் பண்ணும் போது இருக்கிற நம்ம ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கோபமா சமைச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் நம்ம கிட்ட வரும். அந்த எனர்ஜி தான் நம்ம கிட்ட இருக்கும். அதனால அமைதியான ஒரு நல்ல நினைவுகளோட தயாரிச்ச அந்த உணவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம சாப்பிடும்போது அது மீண்டும் அந்த உணவு நம்ம ரொம்ப அமைதியா அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம மெடிடேஷனையும் ரொம்ப ஒரு கடவுளோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அது ஒரு ஈஸியா இருக்குது. மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்கும். நமக்குள்ள உருவாகிற எண்ணங்கள் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப இயற்கையா நேச்சுரலா அது நடைபெறும். எதுல அப்படின்னா நம்மளோட மெடிடேஷன். இதுல ஒரு சின்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஓவர்லுக் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு முன்னாடி ஒரு தட்டு இருக்கு. அதுல உணவுகள், தயாரிக்கப்பட்ட உணவுகள் இருக்கு. அந்த உணவை நம்ம தட்டு நமக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே பரமாத்மா நினைவுல போயிட்டு பரமாத்மாவோட சக்தி அந்த தட்டுல அப்படியே நிறையுது.
அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு பரமாத்மா நினைவால நிறைந்த அந்த சக்தியான உணவை மீண்டும் நம்ம பரமாத்மாவோட ஒரு நினைவோடையே உட்கார்ந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டோட வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அது எப்படி தயாரிக்கப்பட்டதா இருந்தாலும் அது அப்படியே சக்திசாலியா பவர்ஃபுல்லா மாறிடும். பரமாத்மாவோட ஒரு மந்திர சக்தி, அந்த வைப்ரேஷன் அந்த உணவு முழுவதுமே சக்திசாலியா மாறிடும். அதனால ஃபுட்டுன்றது அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம மைண்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபுட்டு சாப்பிடும் போது அது ரொம்பவே ஒரு கிளியர் ஆகி மெடிடேஷன் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே ஏற்படாம இருக்கும். ஸோ நம்ம டெய்லி எப்படி இந்த ஃபுட்டை தயாரிக்கிறது, எப்படி நம்ம அதை சாப்பிட்றது, அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் இல்லை ஒரு ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இதை நீங்க ஸ்ட்ரிக்டா செஞ்சுதான் ஆகணுமா, இது ஒரு ரூலா, அப்படிதானா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்றோம், சமைக்கிறோம், இது ரெண்டுலையும் ஒரு பரமாத்மாவோட கம்ப்ளீட்டான ஒரு நினைவுல இருந்து செய்யறது, சாப்பிட்றது. அந்த உணவு ஒரு சாதாரண உணவா அமையறது கிடையாது. அப்ப நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எப்படி அந்த சமையல் அறையில பரமாத்மாவோட நினைவோட நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம பண்றத தினந்தோறும் நம்ம பண்றத செஞ்சு காமிக்கிறோம். நான் ஆத்மா கர்ம யோகியா மாறுறேன். என்னோட சமையல் அறை, அந்த பண்டாரா பரமாத்மாவோட நினைவு, பரமாத்மாவோட சக்தி இரண்டிலும் இருந்துதான் நான் கர்ம யோகியா எனக்கான உணவுகளை தயாரிக்க போறேன். பரமாத்மா கிட்ட இருந்து பவித்ரதாவின் சக்திய அந்த பண்டாரா முழுவதும் கண்டினியூவா நிறைச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு ஷவர்ல இருந்து தண்ணி கொட்டுமோ அதே மாதிரி நான் எந்த பண்டாரால அந்த பிரம்ம போஜனை உருவாக்க போறனோ அந்த இடத்துல பரமாத்மாவை நிக்க வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து பவித்ரதாவின் சக்தி அப்படியே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நானும் பவித்ரதாவில நிறைஞ்சுக்கிட்டு சம்பூர்ணமா ஒரு கர்ம யோகியா மாறி உணவு செய்ய தொடங்கினதிலிருந்து இறுதி வரைக்கும் அந்த உணவுக்கு பவித்ரதாவின் சக்தியை நிறைச்சபடியே கம்ப்ளீட்டா செய்து முடிக்கிறேன். அப்படி பவர்ஃபுல்லா தயாரிக்கப்பட்ட அந்த உணவு பரமாத்மாவுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். ஆஃபர் பண்ண பிறகு எனக்கான அந்த தட்டுல வச்சு மீண்டும் நான் அதை சாப்பிட உட்காரும் போதும் அப்படியே சிவசக்தி சுரூபமா மாறி நான் சக்தி சிவனோட நினைவுல சிவசக்தியா இருந்து அந்த உணவை இந்த உடலுக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சாப்பிட தொடங்கினதுல இருந்து இறுதி வரைக்கும் கண்கள் முழுவதும் பரமாத்மாவோட நினைவு. ஏன்னா நான் சிவசக்தி சொரூபத்துல இருந்து அந்த உணவை இந்த உடலுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த உணவு இந்த உடல் எனக்குள் இந்த ஆத்மா அனைத்துமே சக்திசாலியாக இருப்பதை நான் உணர்வு பூர்வமாக உணர்கின்றேன்.